தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்தில் இருளர்களுக்கு குடியிருப்பு வீடு கட்டித் தருவது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியிருந்தன. அங்கு ஆய்வு நடத்திய நிலையில் தரமற்ற கட்டிடங்கள் கட்டிய பொறியாளர்கள் இருவர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரசேகர். தற்போது ஆட்சியர் அங்கு ஆய்வு நடத்திய போது ஒப்பந்ததாரர்களையும் அதிகாரிகளையும் கடுமையாக கண்டித்தார். இந்த குடியிருப்புகள் தரமற்றதாக இருக்கிறது, ஒப்பந்தத்தை ரத்து செய்து விடுவோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போது இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவேல் சக்கரவர்த்தி, காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்கு உட்பட்ட இந்த ஊத்துக்காட்டு பகுதியில் இருளர் பயன்முறைகளுக்காக 76 குடியிருப்பு கொண்ட 3.5 கோடி மதிப்பில் இந்த கட்டிடமானது கட்டப்பட்டு வருகிறது. கடந்த 7 தினங்களுக்கு முன்பு அந்த ஆழ்கடல் நலத்துறை அமைச்சர் கலைஞரி மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அந்த இடத்தை ஆய்வு செய்வதற்காக வந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி முன்னரே அப்பகுதிக்கு சென்று அந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டது. அவர் ஆய்வின் பொழுது அந்த இருளருக்கு கட்டப்பட்டு உள்ள அந்த கட்டிட சுவர்களில் சிமெண்ட் மற்றும் கற்கள் மட்டும் தரமற்ற முறையில் போடப்பட்டதை கண்டறிந்து அந்த ஒப்பந்ததாரர் பாபு என்பவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னிலேயே முழுமையாக அவர்கள் ஒப்பந்தத்தை ரத்து செய்து விடுவோம், முற்றிலுமாக தரமற்ற கிடைக்கிறது என்று அவர்களை திட்டிய நிலையில் இன்னும் 2 தினங்களாக அவர் ஒப்பந்தத்திடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்தின் உதவி பொறியாளரான சாரலதா மற்றும் வாலாஜாபாத் கள ஆய்வாளர் சுந்தரவன் ஆகிய இருவரும் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தியுடன் தெரிவித்தார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டப்பட்ட 100க்கும் மேற்பட்ட இருளர் பயன்முறைகளை முழுமையாக அது ஒரு மாவட்ட ஆட்சியர் தற்போது உத்தரவு தெரிவித்துள்ளார். பாலவேல், நன்றி சந்திரசேகர், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.